சிவாய நமது சிற்றம்பலம் திருப்பூர் 11 வேளம்பாளையத்தில் வீற்றிருக்கும் மகா பிளாக் மாரியம்மன் திருக்கோவில் பொங்கல் பூச்சாட்டு திருவிழா வெகு விமர்சையாக நடக்கின்றது. வருகிற 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மினி முடுக்கப்பட்டு 19ஆம் தேதி வியாழக்கிழமை வரை தொடர்ந்து தினசரியும் அபிஷேக பூஜையும் அலங்கார பூஜையும் அன்னதான பிரசாதங்களும் விதவிதமாக நடைபெறுகின்றது. அக்கினி செட்டியூர் நடக்கின்றது, மாவிளக்கு நடக்கின்றது. தினசரியும் ஒரு வாரத்திற்கு மாலை அலங்காரம் செய்யப்பட்டு அம்மா வண்ணக்கோலத்தில் காட்சி அளிப்பாள். இந்த விளக்கு மாரியம்மன் ஒரு காலத்தில் அந்த இடத்துல காடாக இருந்தபோது ஒரு பெண்ணாகப்பட்டவள் விளக்குழாய் வந்து துடித்து கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் அந்த இடத்துல ஒரு பாம்பொன்று வந்து அந்த விளக்கு திருவடியை எடுத்து அமர்ந்து கொண்டது. அந்த பெண் துடித்து கொண்டிருக்கும் போது அந்த பாம்பு என்ன பண்ணிது, அந்த பிள்ளையார் உருவத்தில் வந்து அந்த பாம்புக்கு செம்மண்ணை உடம்பெல்லாம் பூசிவிட்டு வேப்பிள்ளையால் பூசிவிட்டு சென்றது. அதற்கு பின்னால் அந்த பெண் எழுந்து அமர்ந்து கொண்டாள். அந்த பிள்ளையார் நாயால் எழுந்து அமர்ந்து கொண்டாள். அதற்கு பின்னாடி தான் அந்த சாமிக்கு பிள்ளையார் மாரியம்மன் என்று பெயர் வைத்தார்கள். இன்று அந்த இடம் ஆலயம் பிரசித்தி பெற்ற ஆலயமாக வேளம்பாளையத்தில் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. வருடம் விடாமல் பங்குனி மாதம் பூ சாட்டப்படுகிறது. இன்று அந்த ஆலயத்தில் 5 நாள் கம்பம் நெட்டப்பட்டு தினசரி பெண்கள் திருமண தடை, மங்கள பாக்கியம், குழந்தை பாக்கியம் ஆகியங்களுக்கு மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து வேப்பிள்ளை வச்சு அந்த அக்கினிய கம்பத்துக்கு வழிபடுகிறார்கள். அது ஐதீகம். இதெல்லாம் செய்யும் பொழுது திருமணம் அதிலிருந்து 10 நாளைக்குள் திருமணம் கூடி வரும். அந்த அளவுக்கு மிக சக்தி வாய்ந்த தெய்வமாக 15 வேளம்பளை பிளாக் மாரியம்மன் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பெண்ணை காப்பாற்றிய தெய்வம் என்பதால் அந்த இடத்தில் பிளாக் மாரி என்று பெயர் சூட்டினார்கள். இன்று அந்த தெய்வம் வேறு சக்தி பெற்ற தெய்வமாக நிற்கிறது. சரியான சக்திகம். அந்த அம்மா வந்து வடக்கு நோக்கி ஒரு கையில் வேலையும் மறுகையில் சங்கையும் வேப்பிலையும் திருவாங்குச்சமும் பிடித்து கொண்டு நின்ற கோலத்தில் காட்சி அளிக்கிறாள். அவ்வளவு சக்தி வாய்ந்த தெய்வமாக திகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஆலயத்தில் மாத அமாவாசை பூஜை, கிருத்திகை பூஜை, மார்கழி பூஜை, பங்குனி பூச்சாட்டு, சூரசம்கார பூஜை, அப்புறம் அது வேணால் சூரசம்கார பூஜை ஆகிய பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது. இந்த இடத்தில் இந்த அம்மா வடக்கு நோக்கி குழந்தை வடிவத்தில் காட்சி அமைத்து கொண்டிருக்கிறார். ஏகப்பட்ட பேர்களை எல்லாம் இந்த அம்மா காப்பாற்றியிருக்கிறார். அதனால்தான் ஒரு பெண் உயிர்வான பெண்ணை காப்பாற்றியிருக்கிறால்தான் அந்த சாமிக்கு பிளாக் மாரியம்மன் என்று பெயர் சூட்டினார்கள். இன்று அதை கும்பிடாத மக்களே கிடையாது. அந்த தெய்வத்தை வணங்கினால் பிளாக் மாரி தெய்வத்தை வணங்கினால் அத்தனை நோய்கள் பறந்தோடிவிடும். இன்று அந்த வேளம்பாளைய ஊர் எல்லையில் வடக்கு நோக்கி 1000 அடி ஜடத்துக்கடியில் அமர்ந்து கொண்டு திருக்காட்சி கழித்து கொண்டிருக்கிறார். அந்த ஆலயத்தில் முறைப்படி வெளியில் விநாயகர் பெருமாள் ராகேதுடன் கன்னிமூலை விநாயகர், வடபுறமாக கிழக்கு வள்ளி தெய்வானை காட்சியிருக்கிறார். கொடிக்கம்பம், சிம்ம வாகனம், அப்புறம் சண்டி சாமுண்டி பரிகார பாதுகாப்பு தெய்வங்கள் உள்ள பிளாக் மாரியம்மன், வெளியில் கருப்பராரி கன்னிமார் ஆகிய தெய்வங்கள் காட்சி அளித்து கொண்டிருக்கிறது. ஆகவே வருகின்ற செவ்வாய்க்கிழமை பங்குனி மாதம் 10ஆம் தேதி மினி முடுக்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதில் தொடர்ந்து தினசரியும் 19ஆம் தேதி வரை மஞ்சள் நீர் விழா உற்சவம் நடைபெறுகின்றது. அந்த சனிக்கிழமை இரவு கம்பம் நெட்டப்பட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை பூவாடு எடுத்து வாக்கு சொல்கிறார்கள். தினசரியும் 5 நாளைக்கு இரவு 8 மணிக்கு கிராமிய பெண்கள் ஊர் மக்களும் சேர்ந்து கும்மிப்பாட்டு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிளாக் மாரியம்மனை திருவடியை போற்றி அருள் பெற்று அனைவரும் தங்கள் இல்லத்துக்கு மகிழ்ச்சியோடு செல்லுமாறு 15 வேளம்பாளையம் ஊர் மக்கள் சார்பாகவும் கமிட்டி சார்பாகவும் பூசாரி சார்பாக கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்படைத்த அனைத்து பக்தர்களுக்கும் நன்றி கூடி என்னுடைய சொற்பை நிறைவு செய்து காணிக்கையாக்குகின்றேன்.
ஓம் சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.